திருடுகிறவர்களின் நோக்கம் எப்பொழுது எதை திருடலாம் என்று அதையே நினைத்துக் கொண்டிருப்பார்கள். இப்படித்தான் எல்லாவித பாவங்களும். எந்தெந்த பாவம் செய்தாலும் அந்தந்த பாவிகள் பார்த்தால் அவர்கள் அதில் தீவிரமாய் இருப்பார்கள். அப்படி பாவம் செய்கிறவர்களே அவ்வளவு தீவிரமாய் இருப்பார்களானால், கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எவ்வளவு தீவிரமாய் கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும்? எவ்வளவு தீவிரமாய் அவரை பின்பற்ற வேண்டும்? இவர்கள் 12 மணி நேரம் அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தால், நாம் தூங்கும் நேரம் கூட கர்த்தரை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அது அல்லவா பரிசுத்தமான வாழ்வு, பரிசுத்தத்திற்கு நாம் தரும் மரியாதை. அப்படி கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க நாம் வாஞ்சையா இருக்க வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 85. கர்த்தாவே, உம்முடைய தேசத்தின் மேல் நீர் பிரியம் வைத்து யாக்கோபை திருப்பினீர். சிறையிருப்பிலிருந்து காப்பாற்றினீர். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலரை கர்த்தர் விடுவித்தார். கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் அன்பு வைத்து அவர்கள் மேல் இரக்கம் வைத்து அவர்களை மீட்டுக் கொண்டார். எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தினுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து போட்டீர். அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடி போட்டீர். ஆம் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். உமது உக்கிரத்தை எல்லாம் விட்டு உம்முடைய கோபத்தை எல்லாம் அடக்கி கொண்டு எங்களை மன்னித்தீர். உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். ஆம் கர்த்தாவே, எங்கள் மேல் இருந்த கோபத்தை எல்லாம் விட்டு எரிச்சலை விட்டு திரும்பி எங்கள் மேல் அன்பு கூர்ந்தீர். கர்த்தாவே, அதுபோல இப்பொழுதும் கூட எங்கள் மேல் இருக்கிற கோபத்தை நீர் அமர பண்ணும், ஆற பண்ணும். எங்களை மீட்டு கொண்டு வரும். எங்கள் எல்லா பாவத்திலிருந்தும் நாங்கள் விடுதலையாகி பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தை வந்து அடையும்படியாக எங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து எங்களை தண்டிக்காமல் எங்கள் மேல் கிருபை கூர்ந்து எங்களை காப்பாற்றி அருளும். எப்பொழுதும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்கள் மேல் கோபமாகவே இருப்பீரோ? தலைமுறையாக பல தலைமுறைகளாக நீர் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ என்று இந்த இடத்தில் கேட்கப்படுகிறது. ஒரு காரியத்தை கவனித்து பார்க்க வேண்டும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். அவர் அநியாயமாய் நியாயம் தீர்க்கப்பட்டார். மனிதர்களாகிய நாம் அவரை பலியாக ஒப்பு கொடுத்தோம். கர்த்தர் மனித அவதாரத்தில் ஒரு நீதிமானை போல வந்தார். அப்படி இருக்க அவரை நாம் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தோம். பரிசுத்தமான அவரை பாவி என்று நியாயம் தீர்த்தோம். இது அக்கிரம செயல், அது பாவ செயல். அதற்காக தான் 2000 வருடங்களாக கர்த்தர் தம்முடைய கோபத்தினால் இந்த பூமியை விட்டு வைத்திருக்கிறார். இந்த 2000 வருடத்தில் தேவாலயம் இல்லை. உலகெங்கும் எந்த இடத்திலும் கர்த்தருக்கென்று தேவாலயம் இல்லை. இருக்க வேண்டிய இடம் எருசலேமில் இருக்க வேண்டும். இன்றும் 2000 வருடங்களாக தேவாலயம் இல்லை. இப்படி கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு இடம் நமக்கு இல்லை என்றால் கர்த்தர் நம்ம மேல் கோபமா இருக்கிறார் என்று பொருள். கர்த்தருடைய சந்நிதியில் நாம் போய் சேருகிறோம். கர்த்தரை ஆராதிக்க திருச்சபைக்கு நாம் செல்லுகிறோம் என்றால் நாம் பாக்கியசாலிகள் என்று பொருள். நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய கோபம் நம்மேல் வந்தால் நம்மால் ஆலயத்திற்கு செல்ல முடியாது. அந்த பாக்கியத்தை நாம் இழந்து போவோம். கர்த்தரை ஆராதிப்பதும் கர்த்தரை தொழுது கொள்வதும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம், அது பாக்கியம். அதை பெற்றுக்கொள்வது மிக பெரியது. அதை பயபக்தியோடு கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது. கர்த்தரை தொழுது கொள்ளும் பாக்கியம், அது ஆசீர்வாதம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் கோபமாய் இருந்தால் என்று பலர் கர்த்தரை ஆராதிக்க முடியாத நிலை இருக்கிறது. பல திருச்சபைகள் வெறுமையா இருக்கிறது. ஜனக்கூட்டம் இல்லை. இருந்தவர்கள் எல்லாம் அப்படியே தொலைந்து போனார்கள். எங்கே போனார்கள் என்றால் அவர்களுடைய பாவங்களின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை விலக்கி விட்டார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வரும் பொழுது அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளும் பாக்கியத்தை பெறுவதில்லை. பாவியான மனிதன் கர்த்தரை துதிப்பதும் இல்லை, கர்த்தரை ஆராதிப்பதும் இல்லை. கர்த்தருடைய கோபம் எவன் மேல் இருக்கிறதோ அந்த மனிதன் கர்த்தரை துதிக்க முடியாது, கர்த்தருடைய சன்னதியில் சேர முடியாது.
ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம், நானாக போகவில்லை, நானாக ஆலயத்திற்கு போகவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அல்ல. எந்த ஒரு மனிதனும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வர வேண்டும் என்றால், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்றால், அதற்கு கர்த்தருடைய கிருபை வேண்டும். அவர் இரக்கப்பட்டு ஏற்றுக்கொண்டால் தான் நம்மால் ஆலயத்திற்கு செல்ல முடியும். இதை புரிந்து கொள்வோம். தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? கர்த்தாவே மன்னித்தரணும். உமது ஜனமாகிய நாங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி, உம்முடைய ஜனம் அல்லவா நாங்கள் எல்லாம், உம்மோடு கூட உம்மில் மகிழ்ந்து சந்தோஷமாய் ஒற்றுமையாய் இருக்கும்படியாக எங்களை மீண்டும் உயிர்ப்பியும் கர்த்தாவே. நீங்கள் போதும் சுவாமி, நீர் இவ்வளவு நாள் கோபமாயிருந்தீர், எங்களை தண்டித்தீர், எங்களை துன்பத்திற்கு ஒப்பு கொடுத்தீர். நாங்கள் பல தலைமுறைகளாக உம்மை விட்டு பிரிந்து இருந்து விட்டோம். இனியும் அப்படி வேண்டாம் சுவாமி. உம்மிடத்தில் நாங்கள் வந்து விடுகிறோம். எங்களை உயிர்ப்பியும், உம்மோடு நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையை எங்களுக்கு காண்பித்து, எங்கள் மேல் கிருபையை காண்பித்து, உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். எங்கள் மேல் இரக்கப்பட்டு, கர்த்தாவே நீர் எங்கள் மேல் இரக்கப்பட்டு எங்களை பாதுகாத்து கொள்ளும். உம்மண்டை சேர்த்து கொள்ளும். பொல்லாத ஆவிகளிடமிருந்தும், பாவத்திலிருந்தும், தீங்குகளிலிருந்தும், துன்பத்திலிருந்தும், துயரத்திலிருந்தும் எங்களை மீட்டு எடுத்து உம்மோடு சேர்த்து கொள்ளும். நாங்கள் சந்தோஷமாய், சமாதானமாய், நீதியாய் வாழ்ந்து உம்முடைய பிள்ளைகளாக உம்மில் மகிழ்ந்திருப்போம். உம்மை நினைத்துக் கொண்டு, உம்மை துதித்து பாடிக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்யும். அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். கர்த்தர் சொல்லுவதை கேட்பேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கும், தம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கும் சமாதானம் கூறுவார். அவர்கள் மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கும், தம்முடைய ஆலயத்திற்கும், அவர் தம்முடைய ஜனமாகிய நமக்கு அவர் ஆசீர்வாதம் தருவார். நம்மை மன்னித்து மீட்டுக் கொள்வார். ஆனால் நாம் மீண்டும் தவறு செய்ய போகக்கூடாது. அறிவுகட்ட காரியத்தை செய்யக்கூடாது. மதிகேடான காரியம் செய்யக்கூடாது. அப்படி என்றால் மீண்டும் பாவம் செய்ய ஓடக்கூடாது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நீதியின் பாதையில் வாழ வேண்டும். கர்த்தரின் திருக்கரங்களை பற்றி கொண்டு அவருடைய வழிகளிலேயே நடக்க வேண்டும். தினந்தோறும் வேதம் வாசிக்க வேண்டும். தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும். தினந்தோறும் கர்த்தரை துதித்து மகிழ்ந்து அவரோடு கூட அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனங்களின்படி கை கொள்ள வாஞ்சையோடு இருக்க வேண்டும். பாவம் செய்கிற பல மனிதர்களை பார்க்கலாம். அவர்கள் எந்த பாவம் செய்தாலும் அதில் மூழ்கி போய்விடுவார்கள். பொய் பேசுகிறவர்கள் எப்பொழுதும் பொய் பேசிக்கொண்டே இருப்பார்கள். திருடுகிறவர்களின் நோக்கம் எப்பொழுது எதை திருடலாம் என்று அதையே நினைத்துக் கொண்டிருப்பார்கள். இப்படிதான் எல்லாவித பாவங்களும். எந்தெந்த பாவம் செய்தாலும் அந்தந்த பாவிகள் பார்த்தால் அவர்கள் அதில் தீவிரமாய் இருப்பார்கள். அப்படி பாவம் செய்கிறவர்களே அவ்வளவு தீவிரமாய் இருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எவ்வளவு தீவிரமாய் கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும், எவ்வளவு தீவிரமாய் அவரை பின்பற்ற வேண்டும். இவர்கள் 12 மணி நேரம் அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் நாம் தூங்கும் நேரம் கூட கர்த்தரை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அது அல்லவா பரிசுத்தமான வாழ்வு, பரிசுத்தத்திற்கு நாம் தரும் மரியாதை. அப்படி கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க நாம் வாஞ்சையா இருக்க வேண்டும். நம்முடைய தேசத்தில் கர்த்தருடைய மகிமை வாசமாய் இருக்கும்படி, கர்த்தருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய நற்பெயர், மகிமை வாசமாய் இருக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய சொல் பேச்சு கேட்டு அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களுக்கு அவர் பாதுகாப்பை தருகிறார். ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு என்று பொருள். ரட்சிக்கிறார். அவர்களை பாதுகாத்துக் கொள்கிறார். கர்த்தருக்கு பயந்து நடந்தால் கர்த்தருடைய பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு பயந்து நடப்பது என்றால் கர்த்தருக்கு பிடித்த காரியத்தை வசனத்தின்படி வாழ்வது, கர்த்தருக்கு பிடித்த காரியத்தை மட்டும் செய்வது, பாவத்தை விரும்பாதிருப்பது. பாவத்தை விரும்பக்கூடாது. நினைவுகளாலும் செயல்களாலும் பாவத்தை செய்யக்கூடாது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அப்படி பரிசுத்தமாய் வாழ நாம் முயற்சி செய்யும் போது கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் எல்லா காவலோடும் நம்மை காத்து பாதுகாத்துக் கொள்வார். நோயிலிருந்து விடுதலையை தருவார். பண பற்றாக்குறையிலிருந்து விடுதலை தந்து செழிப்பை தருவார். நற்பெயரை தருவார். அவமானங்களை நீக்கி போடுவார். மேன்மையான காரியங்களை நமக்கு தருவார்.
கர்த்தருடைய ஆசீர்வாதம் மிக பெரியதா இருக்கும். அவர் நம்மை சூட நின்று நம்மை பாதுகாத்துக் கொள்வார். கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல, இறகுகளை மூடி பாதுகாப்பது போல, கழுகு சட்டைகளை விரித்து தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அவருடைய அன்பு மகா பெரியது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். கர்த்தருடைய இரக்கமும் அவருடைய உண்மையும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்ளுமாம். அவருடைய இரக்கமும் நமக்கு கிடைக்கும். அவருடைய சத்தியம், அவருடைய வார்த்தைகள், அவருடைய வழி நடத்துதல், அவருடைய ஆலோசனைகள் இதுவும் நமக்கு கிடைக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். நீதியும் நமக்கு கிடைக்கும். நீதியின் பாதையில் நாம் நடக்கலாம். சமாதானமும் நமக்கு இருக்கும். நம் வாழ்க்கையில் நிம்மதியும் சமாதானமும் நிலைத்திருக்கும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். உண்மையானது பூமியிலிருந்து எழும்புமா? உண்மை பூமியிலிருந்து எழும்பும். நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். வானத்திலிருந்து நீதி கீழே பார்க்கும். சத்தியம் கீழே இருந்து முளைத்து எழும்பும். கர்த்தர் நீதியின் சூரியனாய் பிதாவாகிய தேவன் இருக்கிறார். அவர் வானத்திலிருந்து நீதியின் சூரியனாய் உதிக்கிறார். சத்தியம் வார்த்தையானது. வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்து மனித அவதாரத்தில் எழும்பினார். அவர் வானத்தை நோக்கி, அவர் பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபித்தார், கேட்டு பெற்றுக் கொண்டார். இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி என்னும் நீதியின் சூரியனான பிதாவானவர் வானத்தில் இருக்கிறார். அவர் கீழ் நோக்கி பார்க்கிறார் பூமியை. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். சத்தியம் என்னும் வேத வசனம் கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவர் பூமியிலிருந்து முளைத்தெழும்பினார். குமாரன் இங்கிருந்து நம்மை பாதுகாக்கிறார். பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து நம்மை காக்கிறார். கர்த்தர் நன்மையானதை நமக்கு தருகிறார். கர்த்தர் நன்மையை நமக்கு கொடுக்கிறார். சகல நன்மைகளையும் நமக்கு கொடுக்க விரும்புகிறவர் கர்த்தர். அவர் நம்மை பாதுகாக்கிறார். நமக்கு தேவையானதை எல்லாம் நிறைவாய் தருகிறார். ஆசீர்வாதங்களை தருகிறார், குணமாக்குகிறார், பலன் தருகிறார், எல்லாவற்றையும் தருகிறார். நம்முடைய தேசமும் அதன் பலனை கொடுக்கும். தேசமும் நமக்கு நன்மை செய்யும், நற்பயன்களை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று, அவருக்கு என்று சொல்லும் போதே இது மனித குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்டிருக்கிறது. நீதி அவருக்கு முன்பாக செல்லும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நீதி நடந்து செல்லும். அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நடத்தும். அவருடைய நீதி என்பது அவருடைய வார்த்தை, வசனம். நமக்கு புதிய ஏற்பாட்டை சொல்லலாம். புதிய ஏற்பாட்டில் அவர் செய்த நமக்கு கொடுத்திருக்கிற உபதேசங்கள் அவைகள் எல்லாம் அவருடைய அடிச்சுவட்டில் நம்மை நடத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி நடந்து கொண்டார், எப்படி பேசினார், எப்படி ஜெபித்தார், எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார், அதையெல்லாம் படித்து மலை பிரசங்கத்தை எல்லாம் நாம் படித்து கற்று அதன்படி வாழ முயற்சிக்கிறோம் அல்லவா? அதை சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய அடிச்சுவடு என்று சொல்வது அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள். அதன்படி நம்மை நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நம்மை வழி நடத்துகிறது அவருடைய வழியில். இப்படியாக கர்த்தருடைய வழிகளில் நாம் நடந்து நற்பலன்களை பெற்று சகல நன்மைகளையும் பெற்று இவ்வுலக வாழ்க்கையையும் சமாதானத்துடன் வாழ்ந்து நித்திய ஜீவனையும் அடைவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் நல்லவர், மிகவும் நல்லவர். அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய அன்புக்கு பாத்திரமாக நடந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.